Good morning children. Welcome back to Reka Maths Academy. நம்ம exercise NCERT CBSE chapter 5 arithmetic progression பார்த்துட்டு இருக்கோம். அதில் first unit முடிச்சு second 5.2ல ஒரு introduction ஒரு first main பார்த்தோம். இப்போ 5.2ல second mainல ஒரு 2 sums and then third mainல ஒரு 5 sums இருக்கு. அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகணும் இந்த வீடியோ, அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து எக்ஸசைஸ் 5.2 பார்ப்போம். செகண்ட் மெயின், சூஸ் த கரெக்ட் சாய்ஸ் இன் த ஃபாலோயிங் அண்ட் ஜஸ்டிஃபை. அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது எது வந்து அதுக்கப்புறம் சூஸ் பண்ண பிறகு ஜஸ்டிஃபை பண்ணோம்னா அது வந்து என்ன எப்படி வந்துச்சு ஆன்சர்ஸ் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் 30th term of the AP 10, 7, 4 and so on. இதுதான் வந்து ஒரு ஏபி, அதோட 30th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சம் கொடுத்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன அதுலேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரம் ஏபியில் 30th term அப்படின்னு என்ன அர்த்தம், n = 30. ஓகே, அது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்லேருந்து ஏ வந்து 10. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம டி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 7 - 10, அதாவது A2 - A1. இது A1, இது A2, இது A3. ஓகே, -3. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம ஃபார்முலாவை எழுதிடுவோம், அதுக்கப்புறம் என்ன தேவை நமக்கு பார்த்துலாம். AN = A + n - 1 × D. ஓகே, AN வேல்யூ நம்ம அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது A30. ஓகே, ஏ நமக்கு தெரியும் 10, 30யோட n வேல்யூ 30 போட்டாச்சு, 3 எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுற ஆன்சர்ஸ். ஓகே, -29 × 3, 29 3s are 7, 6 1 87, 6 2 27. ஓகே, மைனஸ் வேல்யூ. ஓகே, 10 - 87 which is equal to 87ல 10 போயிடுச்சுன்னா 77 பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ், அதனால போட்டுட்டோம். அப்போ இது எந்த ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் சி -77 இல்லை, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏன்னா சிம்பிள் சம்மு. அதே மாதிரியே நெக்ஸ்ட் சம்மு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 11th term ஏ, அப்போ n = 11, ஏ வேல்யூ -3 and then D வேல்யூ செகண்ட் டேர்ம் A1, A2, A3. அப்போ A2 - A1 னா -1/2 -3 which is equal to -1/2 + 3. taking LCM, இது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. LCM -1 + 6/2. this is 5/2. 2 இதுவுமே 2 இல்லை, அதனால 2 3s are 6 போடாச்சு. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5/2. அப்போ டியோட வேல்யூ 5/2. இப்போ நம்ம A11 போடலாமா? AN = ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். A + n - 1 × D. A11 = -3 + 11 - 1 × D வந்து 5/2. ஓகே, -3 + 11 1 போயிட்டுனா 10 × 5/2. கேன்சல் பண்ணால் 5. ஸோ -3 + 5 5s are 25 which is equal to 22. ஆப்ஷன் 22. ஆப்ஷன் என்ன ஆப்ஷனு? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 22 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஈஸி சம்ஸ் தானே அதில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று தேர்ட் மைன், இந்த ஃபாலோயிங் ஏபிஸ் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இன் த பாக்ஸஸ். இதில் மிஸ்ஸிங் டேர்ம் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு ஏபி கொடுக்குறாங்க. இப்போ இது கொடுத்துருக்கிறதுலேருந்து நமக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் A1, இது A2, இது A3. அப்போ நமக்கு என்ன A1 தான் A. ஓகே, 2 கொடுத்தாச்சு. அடுத்தது A2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது கொஸ்டின் மார்க். அதாவது A3 தான் லாஸ்ட் டேர்ம், அப்போ வந்து n = 3. அதே மாதிரி A3யோட வேல்யூ 26. இதெல்லாம் நம்ம இந்த சம்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், A3 = A + 2D இல்லையா? ஜென்ரல் ஃபார்ம் 3 இருந்தால் ஒன்று கம்மியாக வரும். இப்போ A3யோட வேல்யூ தெரியும் 26, சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிடுங்க. ஏயோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம A2 கண்டுபிடிக்கிறதுக்கு D தெரிஞ்சால் போதும். அப்போ நம்ம D ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா A2 வேல்யூ ஆட் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஓகே,
2d plus 2 equal to 26. இடம் மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 2d equal to 26 minus 24. ஸோ இது சிம்பிளைஸ் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, d equal to 22 divided by 2. 24 சாரி இங்கே வந்து 2 தான் வரும். சாரி 24 minus 2 அப்போ 24 இந்த 2 தான் இங்கே போகுது. இந்த 2 வந்து இந்த பக்கம் போகுது. 24 22 ஓகே 12. ஓகே, அப்போ d equal to 12. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் d equal to 12. நம்ம வந்து d தான் 12. a2 ஆன்சர் என்ன? a2னா a1 plus d, அதாவது a1 வேல்யூவோட d ஆட் பண்ணால் நமக்கு செகண்ட் டேர்ம் a2 கிடைச்சிடும். அப்போ a1 வேல்யூ வந்து 2, d ஓட வேல்யூ 12 which is equal to 14. a2 equal to 14 the answer. அப்போ இந்த பாக்ஸில் நம்ம எழுத வேண்டியது 14. ஓகே, செகண்ட் சம் பாக்ஸ் போட்டிருக்காங்க. 13, 3 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு தெரியாது நமக்கு. a2ஓட வேல்யூ 13 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொத்தம் 4 டேர்ம் தான் இருக்குது. a4ஓட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட வேல்யூ 4ன்னு தெரியுது, ஏன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து 4. ஓகே, இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிப்போம். a2 equal to a plus d. அப்போ a2ஓட வேல்யூ என்ன? a plus d equal to 13. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுருங்க 1. ஓகே, நெக்ஸ்ட்டு a4ஓட வேல்யூ a4 equal to a plus 3d இல்லையா? இதோட 1 கம்மியாக இருக்கணும். அப்போ a plus 3d which is equal to 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுருங்க. ஓகே, இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். a plus d equal to 13, a plus 3d equal to 3. ஓகே, சைன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க, கேன்சல் ஆகிடும். இது வந்து minus 2d which is equal to 10. ஓகே, ஃபாலோ பண்ணுறீங்களா? d equal to 10 divided by minus 2 which is equal to minus 5. அப்போ d equal to minus 5. இது d ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் டேர்மு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா அதில் d ஆட் பண்ணலான்னு. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லை, செகண்ட் டேர்ம் தான் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? a1 equal to a2 minus d இல்லையா? a2லேருந்து d மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிடும். அப்போ a2 வந்து 13 minus 5. ஓகே, which is equal to 13 plus 5 which is equal to 18. அப்போ a1 வந்து 18. ஓகே, அதே மாதிரி செகண்ட் டேர்ம் வந்து a3ங்கிறது a2ஓட d ஆட் பண்ணிக்கிங்க. d ஓட வேல்யூ -5, a2 என்ன 13, அப்போ -5, 13 minus 5 சாரி a2 13 minus 5 ஓகே 8. ஓகே, இப்போ a3 equal to 8. அதாவது அந்த டேர்மோட d வேல்யூவை ஆட் பண்ணணும். இங்கே வந்து a2 வந்து 13, d ஓட வேல்யூ -5. ஸோ 13 ப்ளஸும் மைனஸும் மைனஸ். அப்போ 13 minus 5 8. அப்போ பாக்ஸில் ஆன்சர் நமக்கு என்ன பண்ணணும்? a1 வந்து 18, a3 வந்து 8. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் 5 பாக்ஸ் 2 போட்டிருக்காங்க. 9 1/2. இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 வந்து a equal to 5ன்னு கொடுத்தாச்சு. ஃபோர்த்து டேர்ம் வந்து a ஃபோர்த்து டேர்மு 9 1/2 இதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். a4ங்கிறது a plus 3d. அப்போ a4ஓட வேல்யூ 9 1/2 இன்ட்டு a ஓட வேல்யூ 5 3d தெரியாது. d ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கிங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றினா 9 2s are 18, 9 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 2s are 18 ப்ளஸ் 1 divided by 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ 19/2 -5 equal to 3d. ஓகேவா? இந்த 5 இந்த பக்கம் வந்ததுன்னா ஃபுல்லாக இடம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு இதாக இருக்கும். 19/2 -5/1. டேக்கிங் LCM 9 minus 5 2s are 10 divided by 2. ஓகே, அப்போ 9/2
9/2 d equal to 9/2 into இங்கே உள்ள d 3d வந்து 3 வந்து இங்கே போனால் கீழே போயிடும். அப்போ 3 கேன்சல் ஆகி which is equal to 3/2. அப்போ d ஓட வேல்யூ 3/2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a2 equal to a1 plus dன்னு சொல்லியிருக்கேன். அப்போ a1 என்ன 5 plus d ஓட வேல்யூ 3/2. டேக்கிங் LCM 10 இங்கே 1 இருக்கதா அர்த்தம். 10 plus 3 equal to 3 2 which is equal to 13. 13/2. 13/2 வந்து அதே மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷன் இங்கே எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதணும். 6 1/2. அதாவது மிக்சர் ஃப்ராக்ஷன்னா இப்படி போட்டுக்கணும். 2 6 2s are 12 பேலன்ஸ் 1. அப்போ 6 எழுதிக்கணும். அந்த ரிமைண்டர் மேலே போடணும். இதை வந்து கோஷன்ட் வந்து இங்கே போடணும். ஓகேவா. ஸ்மால் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாறுறது அது மாதிரி எழுதிக்கணும். அடுத்தது வந்து செகண்ட் a3 டேர்ம்ஸ். a3 equal to a2 plus d. வாட் இஸ் a2 ஹியர்? இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 6 1/2 plus d ஓட வேல்யூ 3/2. ஓகே, இது வந்து 13/2 போட்டுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கன்வீனியன்ட். 13 plus 3/2 which is equal to 15/2. Sorry, 16/2. Okay, 16 or 8. Okay, a3 equal to 8. a2 equal to 6/2. 6 1/2. இப்போ இந்த பாக்ஸில் இந்த வேல்யூ எழுதிடலாம். a2 ஓட வேல்யூ 6 1/2. a3 ஓட வேல்யூ 8. இதுமாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் 2 more sums இருக்கு. ஒன்று fourth one -4 4 பாக்ஸ் போட்டு 6th one போட்டிருக்காங்க. ஓகே, a equal to 4. a equal to -4. ஓகே, அடுத்தது 1 2 3 4 5 6 a6 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 6. ஓகே, இப்போ நம்ம வந்து a6 equal to a plus 5d. இதுல இருந்து d ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா நம்ம பார்க்கலாம். ஓகே, a6 ஓட வேல்யூ 6 equal to a ஓட வேல்யூ -4 plus 5d. சரி, 5d equal to 6 plus 4. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இந்த இடம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இடத்த மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, 10 divided by 5. அப்போ என்ன வந்து ஆன்சர் 2. அப்போ d equal to 2. ஓகே, we get the d ஓட வேல்யூ. d வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணது ரொம்ப ஈஸி. ஓகே, a2 equal to a1 plus d. a1 என்ன -4 plus 2 which is equal to -2. ஓகே, a2 ஓட வேல்யூ -2. நெக்ஸ்ட் a3 equal to a2 plus d. what is a2? -2 plus 2. d ஓட வேல்யூ 2. ஓகே, 0. அப்போ a3 ஓட வேல்யூ 0. ஓகே, நெக்ஸ்ட் a4 equal to a plus a3 plus d. a3 ஓட வேல்யூ 0 சொன்னேன், 0. d ஓட வேல்யூ 2. so equal to 2. a4 ஓட வேல்யூ 2. next a5 equal to a4 plus d. what is a4? 2 plus 2 which is equal to 4. so நம்ம பாக்ஸில் என்னென்னு எழுதணும்? ஃபர்ஸ்ட் a2 வேல்யூ -2 0 and next 2 4. இதான் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். ஓகே, d ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து 5th one பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 38 3 பாக்ஸஸ் -22 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு a2 வேல்யூ தெரியுது 38. அடுத்தது a1 2 3 4 5 6 a6 ஓட வேல்யூ -22. இந்த 2 டேர்ம்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் கொடுக்கல. இது நம்ம என்ன பண்ணணும்? a2 equal to ஈக்குவேஷன் என்ன? a plus d. ஸோ a plus d equal to 38. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது a6 ஓட வேல்யூ a6 equal to a plus 5d. a plus 5d. so a plus 5d equal to -22. இது புரியுதுல? லாஸ்ட் இது வீடியோஸ்ல நிறைய கொடுத்துருப்பேன். 6 இருக்குன்னா இதோட n-1d போடணும்னு சொல்லிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் from 1 and 2 a plus d equal to 38. a plus 5d equal to -22. change the sign. ஓகே, a கேன்சல் ஆகிடும். -4d. ஓகே, 5dல 1d போயிடுச்சுன்னா 5 இது வந்து ப்ளஸ் ஆகிடுது. அப்போ வந்து 10 பேலன்ஸ் 1 5 6. d equal to 60 divided by -4. ஓகே, which is equal to 15.
அப்போ D ஈக்குவல் டு -15. இதுதான் நம்மளோட ஆன்சர். D ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் நம்ம வேகமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, A1 ஈக்குவல் டு A2 மைனஸ் D. ஏன்னா முன்னாடி உள்ள டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் மைனஸ் பண்ணணும். அப்போ A2ஓட வேல்யூ என்ன? 38 மைனஸ் 15. 15 D ஓட வேல்யூ -15. ஓகே, 38 plus 15 which is equal to 8 3 balance 4 53 இல்லையா? 10 balance 3 4 1 5 53. ஓகே, A1 equal to 53. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே, செகண்ட் டேர்ம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேர்ட் 4 5 A3 A4 A5 மூணு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A3 equal to A3 equal to என்ன? A2 plus D. ஓகே, A2 ஓட வேல்யூ என்ன? 38. 38 plus D ஓட வேல்யூ -15. ஓகே, 38 minus 15 which is equal to 23. ஓகே, A3 equal to 23 பாக்ஸ் பண்ணுவோம். அடுத்தது A4 equal to A3 plus D. ஓகே, A3 ஓட வேல்யூ 23 plus -15 which is equal to 23 minus 15 which is equal to 23 ல 15 போயிடுச்சுன்னா 8. ஓகே, அப்போ A4 equal to 8. ஓகே, நெக்ஸ்ட் A5 equal to A4 plus D. What is A4 here? Plus 8 minus 15. ஏன்னா டைரக்டா -15 போட்டுட்டேன். ஸோ -7. ஓகே, அப்போ A5 equal to -7. அப்போ A1 வேல்யூ 53 பாக்ஸில் எழுதிடுவோமா? 53. A2 ஓட வேல்யூ 23. A3 ஓட வேல்யூ A3 ஓட வேல்யூ 23. A4 ஓட வேல்யூ 8. A5 ஓட வேல்யூ -7. இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்பீடாக போகிறேன். இதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஸ்பீடாக போகிறேன். போய் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இதை கண்டினியூ பண்ணியிருக்கும் போது சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஒரு நியூ டாபிக் எடுத்து நம்ம பார்க்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் அதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.